ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 18வது சாப்டர் மோட்ச சந்நியாச யோகம். இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு இருப்போம். அதே மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மாவோட வீட்டுக்கு மோட்சன்னு பேர். இப்போ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் நீ சண்டை போடுறது தான் நல்லதுன்னு சொல்கிறார். அர்ஜுனன் மனசில் உற்சாகமும் தைரியமும் வந்துருச்சு. சந்தோஷமா, கிருஷ்ணா நீங்கள் என் கூட இருக்கிறச்ச எனக்கு வெற்றி தான் கிடைக்கும்னு சொல்லி உற்சாகமாக சண்டை போட்டு ஜெயிக்கிறேன்னு உறுதிமொழி எடுக்கிறார். இப்போ சண்டை போடுற இடத்துல நிறைய போர் வீரர்கள் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் இது வரைக்கும் சொன்ன பகவத்கீதை உபதேசம் எல்லாம் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும்படி சொன்னார். மற்றவங்க எல்லாம் கிருஷ்ணரோட பவரில் எதுவுமே தெரியாத மாதிரி செஞ்சிட்டாரு. இந்த பகவத்கீதையை எல்லாருமே படிக்கலாம், இல்லைன்னா கேட்கலாம். கீதையில் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாம் சொல்லணும். விருப்பம் இல்லாதவங்களுக்கு சொல்ல வேணாங்கிறாரு பகவான் கிருஷ்ணர். அப்புறம் நாம் ஒவ்வொரு சாப்டர் முடிக்கிறச்சையும் ஓம் தத் சத்துன்னு சொல்லி முடித்தோம். இப்போது இதனோட மீனிங் சொல்கிறேன். ஓம் அப்படின்னா கிருஷ்ண பகவானோட பேர். இப்போ நாம் எந்த மந்திரம் சொன்னாலும் பகவான் கிருஷ்ணரோட பேர் தான் முதல்ல ஓமுன்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். தத் அப்படின்னா தேவர்கள் இருக்கும் இடம், அதான்ப்பா ஸ்கை இருக்கிற இடம். அப்புறம் நாம் இருக்கிற பூமி பூராவும். அப்புறம் பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளம், அதான்ப்பா அசுரர்கள் இருக்கிற இடம். இதெல்லாம் கிருஷ்ணர் தான் ரெடி பண்ணார். அதனால் இது எல்லாமே அவரோட சொத்து, அப்படின்னா அவருக்கு சொந்தமானது. சத்துன்னா நம்மோட மனசு சுத்தமாகவும் நம்மோட எண்ணங்கள் எல்லாம் சிறந்ததாக இருந்தால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும், என்றைக்குமே அழியாமல் நிலச்சி நிற்கும். இதுதான் ஓம் தத் சத் மீனிங். நாம் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் கூடாதுங்கிறாரு. இல்லைன்னா நாம் ஏமாந்துடுவோம். இப்போ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இப்போ ஐயப்பன் கோவிலில் 18 படியை ஏறி மேலே போனால் யாரை பார்க்குறோம்? ஐயப்ப சாமியை பார்க்குறோம். இதே மாதிரி இந்த பகவத்கீதையை தினமும் ஒரு சாப்டர் கேட்டுக்கிட்டு அதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் நாம் பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். இதோட பகவத்கீதையின் 18 சாப்டரும் முடிஞ்சது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் தத் சத். தேங்க்யூ.